வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இப்போ மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வந்து தான் குலதெய்வம் அவங்களுக்கு. அந்த குலத்தை காக்கிற தெய்வம் அந்த அம்மா தான் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னா, ஆனால் பண்ண முடியாது. ஆனால் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ வந்து எந்த தெய்வத்தை வேணாலும் கட்டலாம். எந்த குலதெய்வத்தை வேணாலும் கட்டலாங்க. ஆனால் அங்காள பரமேஸ்வரியை மட்டும் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு எப்படி அவங்க செய்வினையோ மற்ற எந்த பிரச்சனைகளையோ அவங்க கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுத்தும் இருக்காங்க. கொடுத்ததுனால நல்லா இருந்த குடும்பம் சொத்து பத்துலாம் இழந்து நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்தும் போனாங்க. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஆகிட்டாங்க. எப்படின்னா அது எப்படிங்க அங்காள பரமேஸ்வரியே அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும்போது எப்படி அப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க என்ன செய்த தவறு என்னென்னா, அங்காள பரமேஸ்வரி தான் அவங்க குலதெய்வம். அவங்க குலத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த அம்மா தான் ஓடி வந்திருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் அவங்க 2-3 பசங்களுக்கு போய் மொட்டை அடித்து காது குத்துறதோடு சரி அந்த கோயிலில். திரும்பி அந்த கோயிலை திரும்பி கூட பார்க்கல. ஒரு 30 வருஷமும் வச்சுங்களேன். அவங்க பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் பேர குழந்தைங்கள்லாம் பிறந்துட்டாங்க. அப்போ கூட அவங்க அந்த கோயில் பக்கம் போகல. பெண் குழந்தைங்களுக்கு காது குத்துறது வந்து அவங்க மாமனார் வீட்டு முறைப்படி அவங்க காது குத்திருப்பாங்க. ஆனால் அவங்க பையனோட குழந்தைக்கு மொட்டை அடிக்க போகிறது தான் மறுபடியும் அந்த கோயிலுக்கு அப்போ தான் போகிறாங்கங்க அவங்க. ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி நீங்கள் போகும்போது எப்படிங்க உங்கள் குலத்தை அந்த அம்மா வந்து காக்கும்? அப்படி பண்ணவே கூடாது. எப்படின்னா, நீங்கள் ஒரு ஆடி மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு அந்த அம்மாவை வழிபட்டுட்டு வரணும். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பத்திரிக்கை அதெல்லாம் எடுத்து போய் அந்த கோயிலில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அம்மாவுடைய உத்தரவு கேட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் எந்த சுபகாரியம் வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய அப்படியே பம்பை உடுக்க அடித்து நம்ம இது பண்ணி அப்படிலாம் ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டமாக கூட செய்ய வேண்டாம். ஓரளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு பத்திரிக்கை எடுத்து கொண்டு போய் அந்த அம்மாட்ட வச்சு அவங்க உத்தரவை கேட்டுட்டு அந்த மாதிரி எது செய்தாலும் அவங்க செஞ்சுருக்கணும். ஆனால் அவங்க செய்யாமல் விட்டுட்டு 30 வருஷம் 35 வருஷம் அந்த அம்மா கோயில் பக்கம் கூட போகாமல் இருந்துட்டாங்க. அதனால் அவங்க வீட்டில் குலதெய்வ வழிபாடே இல்லை. அவங்க படம் கூட வீட்டில் வச்சு வணங்குறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி செய்வின கோளாறு வந்து நல்லா செழிப்பாக இருந்தவங்க காசு பணம் எல்லாம் இழந்து அவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. ஆனாலும் அந்த குழந்தைகளை அந்த அம்மா ஒன்றும் பண்ணலை. குலதெய்வ சாபமே நம்மளை வந்து தாக்கிடும். அதனால் நம்ம